பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை தேற்றுவார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று ஏசாயா 66:13 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு இந்த பூமியை விட்டு போகும்போது அவர் சொல்றார், நான் பிதாவினிடத்தில் உங்களுக்காக வேண்டிக் கொள்வேன், அவர் சத்திய ஆவியானவராகிய தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புவார் என்று. இப்போ நாங்கள் ஆராதிச்சு கொண்டிருக்கிற ஆவியானவர், எங்களுக்குள்ள வாசம் செய்கிற அந்த ஆவியானவருக்கு பேர் தேற்றரவாளன். இதில் சொல்லி இருக்கலாம் நோமலாவே, நான் உங்களை தேற்றுவேன் என்று. ஆனால் ஒரு உவமைக்காக அம்மாவை சொல்லியிருக்கிறாங்க. அம்மா ஒரு ஆளை தேற்றுவது போல, மகனை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அப்போ அதில் என்ன ஸ்பெஷல்ண்டா, நாங்கள் எப்படித்தான் ஒரு 100% நாங்கள் பழகினாலுமே இன்னொருத்தரோட, அவங்களும் எங்களை அதே போல் பழகுவாங்கன்னு சொல்லலாது. எப்படித்தான் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே, க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே 100% எங்களுக்காக ஒருத்தங்கள் இருப்பாங்களாண்டா கேள்விக்குறிதான். சில பேருக்கு அமையலாம், எல்லாருக்குமே அமையாது. ஆனால் எல்லாருக்குமே அம்மா இருக்குது. அம்மா மூலமாக தான் இந்த உலகத்துக்கு வரோம். அப்போ அந்த தாய் பிள்ளைகளுக்காக தன்னை அர்ப்பணித்து ஓடக்கூடியவராக இருக்கிறாங்க. அப்போ எங்களை தேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் எப்போ வருமெண்டா, நாங்கள் உடைஞ்சு போய் இருக்கேக்க, தோல்வியில் இருக்கேக்க எங்களை ஒரு ஆள் தேற்ற வேணுமெண்டா, அது தாய் போல ஆண்டவர் எங்களை தேற்றுவார்ன்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. மற்றாக்கள், அதாவது அம்மா அப்பாவை தாண்டி மற்றவர்கள் எங்களை தேற்றினாலும் முழு மனதோட எங்களுக்காக கவலைப்பட்டு எங்களுக்காக அழுவார்கள் என்று சொல்லலாது. எங்களை தேற்றி அதிலிருந்து வெளியில் கொண்டு வருவார்கள் என்று சொல்லலாது. சில நேரங்களில் கடமைக்கு செய்யலாம். ஆனால் அம்மா அப்பா அப்படி இல்லை, கடமைக்காக எங்களை தேற்ற மாட்டேங்க. அவை எங்களுக்காக உண்மையிலேயே உடைந்து உண்மையிலேயே நொறுக்கப்பட்டவர்கள். எங்களுக்காக அவர்களும் அப்படி, நாங்கள் எப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோமோ அதே சுச்சுவேஷனில் அவையும் உணர்ந்து எங்களை தேற்றுகிறவர்களாக இருப்பார்கள். அதே போல் இதில் சொல்லப்பட்டிருக்கு, அப்படி ஆண்டவரும் எங்களுக்காக எங்களோட பக்கத்தில் உண்மையாக இருக்கிறவர், உண்மையாக எங்களை தேற்றுவார்ன்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. மற்றவர்கள் சில சமயங்களில் மனதில் ஒன்றை வச்சு கொண்டு வெளியில் எங்களை தேற்றுகிறவன் போல இருக்கலாம். ஆனால் அம்மா அப்பா அப்படி செய்ய மாட்டேனோம். அதே மாதிரி தான் அதனால தான் இதில் உவமைக்கு தாயை சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரும் எங்களை கூட இருந்து தேற்றுவார்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் எப்போவுமே எங்களோட தேற்றரவாளனாக இருக்கிறார். ஹாவ் அ ஹோப்ஃபுல் டே.